ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் சேஃபாக இருக்கேன். இந்த ஜப்பானில் வந்து ஒரு ஒதோஷிதாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சர் இருக்குது. இந்த கல்ச்சர் வந்து எப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, நியூ இயர் டைம்லலாம் இந்த ஒதோஷிதாமா கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஒதோஷிதாமா அப்படின்னா என்னன்னா, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவங்க, ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட்டை கொடுத்து உதோஷிதாமா அப்படி சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களும் வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க. சில பேர் ட்ரெஸ் வாங்குவாங்க, சில பேர் வந்து ஷூ வேணுன்னா ஷூ வாங்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போனால் வெளியில் போவாங்க, அதே மாதிரி சில மூவிக்கு போகணுன்னா மூவிக்கு போவாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்குதோ எல்லா தேவைகளும் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பூர்த்தி பண்ணிக்கிற ஒரு முறை தான் ஒத்துஷிதாமா அப்படி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட்டு கொடுப்பாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஒரு மிடில் ஸ்கூல் பசங்க அப்படின்னா ஒரு 5000 என்ன வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு எல்கேஜி ஸ்கூல் பசங்க, அதாவது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3000 என்ன வரைக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹை ஸ்கூல் பசங்க அப்படின்னா ஒரு 10,000 என்ன வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ அப்படியே அமௌண்ட்டு கொடுக்க முடியாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஒரு டால்ஸை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவாங்க. அது அதனுடைய கல்ச்சரை தான் வந்து ஒத்தோஷிதாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒத்தோஷிதாமான்றது இப்போ தான் வந்துச்சா இல்லை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்னா, இந்த ஒத்தோஷிதாமான்றது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்த ஒரு விஷயம். ஆனால் அது ஒத்தோஷிதாமா அப்படின்னு இல்லாமல் ஒத்தோஷிகாமிசாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படின்னா என்னன்னா, யார் வீட்டிலலாம் ஒரு நிலம் வச்சுருக்காங்களோ அவங்க நிலத்தில் ஒரு விளைச்சலை விதைச்சி அதை அறுவடை பண்ணி கடவுளுக்கு வந்து படைப்பாங்க. கடவுளே இந்த வருஷம் ஃபுல்லாக நான் காப்பாற்றினதுக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு கடவுளுக்கு படைக்கிற ஒரு விஷயம் வந்து ஒதோஷிகாமிஷாமான்னு இருந்துச்சு. ஒருவேளை அவங்க வீட்டில் நிலம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ககாமி மோச்சின்னு ஒரு பழக்கம் இருக்குது. ககாமி மோச்சு அப்படின்னா ஒரு ரைஸ் கேக்கு செஞ்சு அதை வந்து கடவுளுக்கு படைப்பாங்க. சரி, அதே இந்த பழக கொஞ்ச நாள் ஆக ஆக என்னாச்சுன்னா ஒதோஷிகாமி ஷாமாலேருந்து ஒரு ஒதோஷி எடுத்துட்டு ஒரு தாமான்ற வேர்டை ஆட் பண்ணாங்க. தாமா அப்படின்னா ஒரு ஆன்மா அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆத்மார்த்தமாக கடவுளுக்கு கொடுக்குறது அப்படின்ற ஒரு பழக்கமாக இருந்துச்சு. சரி, அதே கொஞ்சம் நாள் ஆக ஆக டெக்னாலஜி டெவலப் ஆகுது, பொருளாதார வளர்ச்சி எல்லாமே டெவலப் ஆகும்போது சரி நம்ம கடவுளுக்கு படைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழக்கத்தை வந்து ஒதோஷி தாமான்ற பழக்கமாக மாற்றி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட்டை வந்து கொடுத்து நீங்கள் போய் தேவையானதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கம் வந்து ஒதோஷி தாமா அப்படின்ற பழக்கம் வந்து மாறிச்சு. ஆனால் இந்த அமௌண்ட்டெல்லாம் கொடுக்குறது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. ஏன்னா நானும் ஒதோஷி தாமா மூலமாக இதை வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். எனக்கு கொடுத்த உடனே நான் அப்படியே வாங்கிட்டு வந்தேன். இது வரைக்கும் நான் உள்ளே ஓப்பனில் தான் கொடுத்தாங்க. ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு நான் இது பார்க்கவே இல்லை. உங்கள் முன்னாடி தான் பார்க்கலான்ட்டு நான் இருக்கேன். ஸோ இதுதான் ஓப்பன் பண்ணேன். எப்படி இருந்தாலும் பணம் தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் எவ்வளோன்னு தான் தெரில. இல்லை பார்ப்போம் இருங்க. வாவ், 1000 எண்ணுங்க. 1000 எண்ணு. சின்னதில் 1000 எண்ணு இருக்குது, பெருசில் பார்க்கலாம். இது அமௌண்ட்டு தான். இங்கே பாருங்க, 10,000 எண்ணுங்க. கிட்டத்தட்ட 11,000 எண்ணு. என்ன எனக்கு கிடைச்சிருக்கு ஒத்தோஷிதாமா மூலமாக. சரி, இப்போ வந்து நீ சொன்ன குழந்தைங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். எப்படி வந்து உனக்கு கொடுத்தாங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்குற ஒரு விஷயம் இல்லை. இது வந்து அதாவது நம்மளுக்கு பிடிச்சிருந்தா கொடுக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், நம்ம உறவினர்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி யாராவது ஒரு ஓனர் இருந்தார் அப்படின்னா அவங்க கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எனக்கு எப்படி கிடைச்சிச்சின்னா, ஒரு பார்ட் டைம் ஒர்க் போயிட்டுருக்கேன். எங்கள் ஓனர் வந்து ஒதோஷிதாமா அப்படி சொல்லி எனக்கு கொடுத்தாரு. நானும் அரிகாத்த ஓசை மாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு இப்போ தான் பார்க்குறேன் 11,000 என்ன இருக்குது. ஒதோஷிதாமா அந்த பழக்கத்து மூலமாக எனக்கு 11,000 கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஒதோஷிதாமா அப்படின்ற கல்ச்சர் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜப்பானில் பற்றி வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.